வணக்கம். பிரியமுடன் உங்கள் சொல்லி பேசுகிறேன். ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்க ஒரு கெஸ்ட். அதாவது நான் வந்து எனக்கு என்னோட பர்த்டே அப்ப கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான் இந்த ஒரு ஃபைட்டர். ஸோ, இத நான் எப்படி மெயின்டெயின் பண்றேன், என்னலாம் பண்றேன்னு காமிக்கிறேன் இந்த வீடியோல. ஸோ, ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த தண்ணி மாத்த போகும்போது என் மீன வந்து எதுலேருந்து எடுப்பேன் அப்படின்னா, இந்த நெட் தான் யூஸ் பண்ணுவேன். இதுலயே லார்ஜ் சைஸ்லாம் இருக்கு. நீங்க பெரிய அக்வேரியம் வச்சிருக்கீங்க, அந்த கிளாஸ் வந்து பெருசா இருக்கு அப்படின்னா, பெரிய நெட்டும் வாங்கலாம். பட் நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்றது குட்டி. ஸோ இந்த நெட்ல மீன புடிக்க போம்போது, நீங்க வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா, அது வந்து ரொம்ப பயந்துருச்சுன்னா, இல்லன்னா ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா, அதோட ஃபின்ஸோட கலர்லாம் மாற ஆரம்பிச்சுரும். நீங்க பாட்டுக்கு அந்த நெட்ட வந்து உள்ள வச்சீங்கன்னா, அது பாட்டுக்கு வந்து மாட்டும். அப்ப நீங்க எடுத்து ஒரு ஜக்ல வந்து ஆக்வா கார்ட், அதாவது நம்ம குடிக்கிற தண்ணில அத வந்து போட்டுறணும். ஸோ இந்த மாரி நெட்ட உள்ள விட போம்போது, அது பக்கத்திலேயே போய் அத வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாரி போட்டீங்கன்னா, இந்த மாரி தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். நீங்க பாட்டுக்கு விட்டீங்கன்னா, அது பாட்டுக்கு வந்து மாட்டும். ஸோ ஏன் இந்த மாரி பண்ணக்கூடாதுன்னா, அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆக அதோட ஃபின்ஸோட கலர் மாறி, அதுக்கு நெறைய டிசீஸஸும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இந்த ப்ராசஸ ஸ்லோவா பண்ணணும். நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட காமிக்க போறது, என்னோட ஃபைட்டருக்கு நான் என்ன ஃபுட் போடுறேன் அப்படின்னு, நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறோம். நான் என்ன ஃபுட் போடுறேன்னா, ட்ரூல்ஸ்லேருந்து ஃபின்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ ட்ரூல்ஸ் வந்து மேக்ஸிமம் நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுலேருந்தே வாங்கி போடலான்னு நான் வந்து இத வாங்கியிருக்கேன். ஸோ நான் ஒரு நாளைக்கு 2 தடவ ஃபீட் பண்ணுவேன். மொத்தமா 5 போடுவேன். ஒரு நாளைக்கு மொத்தமா நான் வந்து 5 போடுவேன். பட் சண்டேஸ், சாட்டர்டேஸ் போது அந்த 2 நாள்ல 1 நாள் மட்டும் நான் வந்து 6 போடுவேன். ஏன்னா நம்மளோட பேட்டா ஃபிஷ் வந்து மேக்ஸிமம் ஹெல்த்தியா இருக்கறதுக்கு நான் வந்து பார்க்குறேன். ஸோ அங்கேயே அந்த பாக்கெட்லேயே போட்டிருந்தது 2 to 3 டைம்ஸ் தான் ஃபீட் பண்ணணும்னு. பட் நீங்க மேக்ஸிமம் வந்து ஒரு 5 ஆச்சும் போடணும். அப்பதான் வந்து அது ஹெல்த்தியா இருக்கும். அண்ட் இதுக்குள்ள வந்து அவ்ளோ இது இந்த பாக்கெட்டோட நெட் வெயிட் என்னன்னா 100 கிராம். 100 கிராமுக்கு நீங்க எவ்வளோக்கு வாங்கலாம் அப்படின்னா, ₹180க்கு நீங்க வாங்கலாம். ஸோ உள்ள வந்து குட்டி குட்டி பால்ஸா இருக்கும். அதுலேருந்து 1, 2, 3, 4, 5 பால்ஸ் எடுத்து ஒரே நேரத்துல போடாம, ஒண்ணொன்னா போட்டுட்டு அப்புறமா அது சாப்பிடுதான்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்க வந்து இன்னொன்னு போடணும். ஏன்னா ஒரே நேரத்துல போட்டோம்னா அது வந்து ஓவர் ஃபீடிங் மாரி ஆயிடும். ஸோ இந்த மாரி 1 போட்டுட்டு அது சாப்பிட்டுச்சு அப்படின்னா, வெயிட் பண்ணிட்டு செகண்ட் 1 போடணும். ஸோ நீங்க வந்து ஷெட்யூல்ஸ் வச்சிருக்கலாம். காலையில 3, சாயங்காலம் 2, இல்லன்னா காலையில 2, சாயங்காலம் 3 அப்படின்னு நீங்க ஷெட்யூல் வச்சீங்கன்னா, அது உங்க பேட்டா ஃபிஷ்ஷ வந்து எல்லா நேரமும் ஃபுட்டுக்காக வெயிட் பண்ண வைக்காம, இந்தந்த நேரத்துக்கு தான் ஃபுட் கிடைக்கும்னு அதுவே ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ செகண்ட் நான் காமிக்க போறது என்னோட ஃபிஷ் டேங்க் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாரி ஒரு பெட் வளர்க்குறேன். ஸோ நான் வந்து ஒரு ரவுண்ட் பவுல்டு ஃபிஷ் டேங்க் தான் வாங்குனேன் குட்டியா, ஒரு ஃபைட்டர்னால. ஸோ இந்த பவுல வந்து நல்லா கிளீன் பண்ணணும். எந்த ஒரு டிட்டர்ஜென்ட் ஏஜென்ட்ஸும் போடாம, நார்மலா நீங்க வந்து கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு, அப்புறமா தண்ணி போட்டு நல்லா ரின்ஸ் பண்ணி, கல் உப்பு போற அளவுக்கு ரின்ஸ் பண்ணீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் இந்த டேங்க்கு. ஸோ நான் வந்து அத ஓரமா வச்சிருக்கேன். கீழ வந்து ஒரு சப்போர்ட்காக நான் வந்து அந்த செல்லோ டேப்போட ரவுண்ட் மட்டும் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த தண்ணி. இந்த தண்ணி வந்து நம்ம வந்து எத்தன நாளைக்கு சேஞ்ச் பண்ணணும்? நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நான் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவ சேஞ்ச் பண்ணுவேன். பிகாஸ் என்கிட்ட கரெக்ட்டான ஃபில்டர்ஸ் இல்ல. இல்லன்னா இந்த அக்வாட்டிக் செட்டப் இல்ல. அதனால நான் 3 நாளைக்கு ஒரு தடவ சேஞ்ச் பண்ணுவேன். உங்க வீட்ல இருக்க நார்மல் ஆக்வா கார்ட்லயே வந்து நீங்க வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் வந்து அந்த மாரி தான் சேஞ்ச் பண்ணுவேன். 3 டேஸ் ஒன்ஸ். சேஞ்ச் பண்ணீங்கன்னா, உங்க ஃபிஷ்ஷும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அண்ட் நீங்க வந்து கண்டிப்பா இந்த சைக்கிள நீங்க வந்து மறந்துடவே கூடாது. ரொம்ப நாள் நீங்க வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த தண்ணியில இருக்க இம்ப்யூரிட்டீஸ் வந்து அதோட ஃபின்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது அந்த ஃபைட்டருக்கு அழகே அந்த ஃபின்ஸ் தான். அப்படி அந்த ஃபின்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, உங்களோட ஃபைட்டர் ரொம்ப சோர்ந்து போயிடும், சாப்பிடாது. கூடிய சீக்கிரத்திலேயே அதோட லைஃப் வந்து முடியிற மாரி ஆயிடும். ஸோ கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். 3 நாளைக்கு ஒரு தடவ சேஞ்ச் பண்ணிடுங்க வாட்டர. இந்த மாரி சேஞ்ச் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க பெட்டா ஃபிஷ் ரொம்ப ஹெல்த்தியாவும், சந்தோஷமாவும் இருக்கும். நான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா, நீங்க அந்த கிளாஸ்ல போய் தட்டக்கூடாது. பிகாஸ் அதுக்கு வந்து அவ்ளோ பெரிய வைப்ரேஷனா கேட்கவும், அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். அண்ட் இன்னொன்னு, கண்டிப்பா எனக்கு ஒரு பெட் வந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் ஒரு பேர் வைப்பேன். அதே மாரி இந்த பெட்டோட பேரு வந்து டிஸ்கோன்னு வச்சிருக்கேன். ப்ளூ கலர்ல ரொம்ப ஷைனிங்கா இருக்கனால நான் டிஸ்கோன்னு வச்சிருக்கேன். உங்களுக்கு பெட் வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாரி மறக்காம சேனல ஃபாலோ பண்ணுங்க. பாய்.